ஒண்ணு இல்லடா, விடுறா, எமோஷன் ஆகாதடா. இல்லடா, அவ இப்படிலாம் பண்ணி இருக்க கூடாதுடா. டேய், இப்பவும் சொல்றேன், அவளை மாதிரிதான் நீ, உன்ன மாதிரிதான் அவ. குழந்தடா. நான் என் பையன்கிட்ட பேசுற விடு, அழாதடா. டேய் டேய், நீ என்ன நம்புறல? டேய், எப்பவுமே நீ என் ஃப்ரெண்டுடா. அவ டேய், உன் பையன் தான் என் மருமகன், என் பொண்ணு தான் உனக்கு மருமகன். வாடா, வா தட்ட மாத்திக்கலாம். சரிடா, இதுக்கு ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? டேய் வாடா, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். வா. சரி அம்மா வாங்க. ஏய், Brother, don't worry. Be cool. தட்ட மாத்திக்கிட்டா தாலி கட்டிக்க போறது நான் தானே. இங்க பாரு, நாங்க சொல்றதா நடக்கும், நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படின்னா நீ உங்க அப்பா அம்மா சொன்னது கேக்கல? உனக்கு அப்பாவை பிடிச்சதுனால லவ் பண்ண, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. எனக்கு மட்டும் பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறானா அவனுக்கு கழுத்து நீட்ட ஒத்துக்கணுமா? இப்ப இப்படி தாண்டி சொல்லுவ. அப்புறம் ஒரு நாளைக்கு நீ வேணுண்டா வேணுண்டா நான் அவன் பின்னாடி அலைவ. அன்னைக்கு அவனுக்குன்னு ஒருத்தி வந்து நிப்பா. அப்ப நீ தலைகீழ நின்னால அவன் கூட சேர முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. செத்தாலும் சாவணி தவிர அவன் கூட சேரணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். ஏய், என்ன ஸ்ருதி, மாமா சொல்றத கேளு. அவன் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். இதுக்கப்புறமும் இது சரியா வருமாப்பா? கண்டிப்பா கண்டிப்பா சரியா வரும்பா. கிருஷை, அவ ஒரு குழந்தை. நீ எப்படி பிறந்த உடனே உன்னை கையில வாங்கணும், அதே மாதிரி தான் நான் அவளையும் வாங்கினேன். அவங்க அப்பா கூட வாங்கல. அவளை அதுல இருந்து எனக்கு தெரியும்பா. இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இவ்வளோ எதுலதான்ப்பா முரண்பாடு இல்லை? எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் புதுசுல டெய்லி சண்டை தான். ஒரு ஹனிமூன் இல்லை, ஒரு சினிமா இல்லை, பிடிக்கல. எங்க ரெண்டு பேருக்குமே ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு தோணுச்சு. எங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. ஒரு 6 மாசம் கழிச்சு அப்படி ஒரு அந்யோன்யம். அதுல இருந்து இன்னி வரைக்கும் 24 இயர்ஸா உனக்கே தெரியுமே, ஒரு சின்ன சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. அதே மாதிரிதான் இதுவும் சரியா வரும் பாரு. நீ +1 படிக்கும்போது நான் தான் உன்னை கொண்டு போய் கிக் பாக்ஸிங்ல சேர்த்தேன். நீ வந்து மூஞ்சில அடிப்படுது, வலிக்குது, வேணான்னு சொன்னேன். நான் தான் திரும்ப இதெல்லாம் சரியா வரும்னு கம்பல் பண்ணி உன்னை கொண்டு போய் சேர்த்தேன். இப்போ பெயினே பேஷன் ஆயிடுச்சுல்ல? கிருஷி, அது மாதிரி தான்டா கிருஷிக்கு லைஃபும். ஆரம்பத்தில் எல்லாமே சண்டை சச்சரவு, தர்ம சங்கடம் எல்லாமே இருக்கும், சகஜம். ஆனா திடீர்னு ஒரு நாள் அப்படியே யூட்டர்ன் போட்ட மாதிரி லைஃபே ஸ்மூத்தா, கலர்ஃபுல்லா, ஒரு இளையராஜா மியூசிக் மாதிரி, ஒரு ஏ ரஹ்மான் மியூசிக் மாதிரி என்ஜாய் பண்ணலாம்டா. அப்பாவை நம்பு, ஓகே? எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். ஒரு ஐடியா. என்னடி சொல்ற? ஆமா, இதுதான் ஒரே வழி. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கூருக்கு வரைக்கும் டிராவல் பண்ணுங்க. அவளுக்கும் எனக்கும் தான் ஒத்து வராதேடி. அது உங்க 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். 2 வீட்லயும் தெரிஞ்சாதானே கல்யாணம் ஸ்டாப் ஆகும். அது எப்படி? உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூருக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தனியா பிரிஞ்சுதான் வருவீங்க. கண்டிப்பா ஒன்னா டிராவல் பண்ணவே முடியாது. திரும்பி வர்றதுக்குள்ள திசை கருத்துறா போயிடுவோம். பின்ன இந்த சின்ன டிராவலே உங்க லட்சணம் என்ன தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்லயும் அவங்க வீட்லயும் இதுங்க ரெண்டும் லைஃப் லாங் டிராவல் பண்ண வாய்ப்பே இல்லன்னு முடிவுக்கு வர ஜிப்பாவுக்கும் ஜிம்கிக்கும் டும் டும் பிபி ஸ்டாப் ஆயிடும். ஏய், என்னடா உன் ஆள் வந்துட்டாளா? கிழிச்சா. நான் தான் வேணான்னு சொன்னேன்லடி. நீதான் என்னமோ கதை சொன்ன. எதுவும் நடக்காது. நடக்கும், கண்டிப்பா நடக்கும்டா.
சரி ட்ரெயின் கிளம்புது. சரி நீ அதுலயே போடா. நான் என்ன நினைச்சியா அவளுக்கும் சேர்த்து எடுத்த டிக்கெட்ல டிராவல் பண்ண? அவ வரலன்னதும் இப்பதான் எனக்கு சந்தோஷம். நான் பஸ்லயே போறேன். ச்சே, எங்க அக்கா போன் வேற ஸ்விட்ச் ஆஃப். என்னடி நம்ம பிளான் இப்படி சொதப்பிடுச்சு? மைசூர் 18ல போய் உட்காருங்க. ம். ஏய், இந்த சீட்ல உட்காராதடா. உன் சீட்ல போய் உட்காரு. ஹலோ ஹலோ, இதான் என் சீட்டு. நோ, நீ இங்க உட்கார கூடாது. தலை Idiot. அண்ணே, என்ன சார்? உங்க ஓனர் என்ன வேற சீட்ல உட்கார சொல்றாங்க. சீட்டை மாத்தி கொடுங்க. என்னது, எங்க ஓனரா? ஆமாண்ணே, உள்ள உட்காந்துருக்காங்கல்ல. என்ன சார் சொல்றீங்க? உள்ள வாங்க. வந்து பாருங்க. எங்க சார் எங்க ஓனரு? தோ இந்த மேடம் தானே. சார், இவங்களும் பேசஞ்சர் தான் சார். இவங்க எப்படி உங்க சீட்டை மாத்த சொல்ல முடியும்? இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு ஒண்ணு இல்லண்ணே, மேடத்துக்கு தான் பிரச்சனை. என்னம்மா பிரச்சனை? இவன் இங்க உட்கார கூடாது சார். எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏமா, பின்னாடி தானே ஒரு சீட்டு. என்னமோ முன்னாடி உங்க மடியில உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. புடிச்சா உட்காருங்க, எல்லாரும் போமா. ஏம்மா, மைசூருக்கு இதாம்மா கடைசி பஸ். இதை விட்டா கவர்மெண்ட் பஸ்ஸும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது. பேசாம போய் சேர்ற வழியை பாருமா. சார், நீங்க எப்படி உட்காருங்க. தம்பி, நீங்க எப்படி போய் உட்காருங்க. நல்லா பண்றாங்கப்பா பிரச்சனையா. இதுக்கெல்லாம் சேர்ந்து டிராவல் பண்ணா சிக்கல் மேல சிக்கல் வந்து சீட் அடிக்கும் போல இருக்கு. நல்லா கிச்சன் இருக்கியா? நல்லா துடிப்பா பிடிப்பா ராணுவ வீர நாட்டா உன் கூட போய் அந்த பொண்ணு சண்டை போடுச்சு. கக்கிட்டானே. அறிவு இருக்காடா? உன்னால தாண்டா இதெல்லாம். ஒழுங்கா இருக்கவே முடியாதாடா? ஏய், அடிச்சா மூஞ்சி பேந்துரும். அட்ரா அட்ரா பாக்கலாம். மேடம், வாந்தி எடுத்தது நானு, வாங்கி கட்டிக்கிறது இவரா? என்னப்பா, என்ன இங்க பிரச்சனை? சார், இவங்க மேல வாந்தி எடுத்துட்டேன். சாரி மேடம். நான் வாஷ் பண்ணனும். நிறுத்துங்க. எந்த பேக்ல இருந்து எடுத்தேன்? எதுல போட்டா என்ன? இருமா, இன்னும் கொஞ்சம் தூரத்துல மோட்டல் வந்துரும். அங்க இறங்கி வாஷ் பண்ணிக்கங்க. பஸ் 10 நிமிஷம் நிக்கும் சார். டீ காபி சாப்பிடுறவங்களா சாப்பிடலாம். டிஃபன் இருக்கு, சூடா இட்லி தோசை இருக்கு. சார் வாங்க சார். வெஜிடேரியன்லாம் வெளியே, நான் வெஜ் எல்லாம் உள்ள சார். சாரி சாரி சாரி, வெரி சாரி. நான் வேணுட்டே போடல. நீ வேணும்னு தாண்டா போட்டுப்ப. உன்ன எங்க பஸ் காணோம்? வாட்ச்மேன், மைசூர் பஸ் எங்க? அந்த பஸ் ஆளுங்களா நீங்க? எல்லாம் வந்தாச்சா? சார், என் பக்கத்துல இருந்துச்சு சிக்குன்னு ஒரு பார்ட்டி. அதுவும் அது கூட சண்டை போட்டுட்டே வந்துச்சு ஒரு பொண்ணு. அது ரெண்டையும் காணோம். நம்ம டைம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த சண்டை கோழிங்க ரெண்டும் வரல. வந்தாலும் வழி நடுக தொல்ல. போற வழியில 2 டிக்கெட் போட்டு போய்கிட்டே இருப்போம். இனி அடுத்த பஸ் நாளைக்கு காலையில 11 மணிக்கு மேல தான். ஹைவே போனீங்கன்னா நிறைய பஸ் வரும். மாத்தி மாத்தி போய் சேர்ந்துடலாம். இப்பவே போனாதான் உண்டு. இல்லாட்டி தமிழ்நாட்டு பார்டர்லயும் கர்நாடகா பார்டர்லயும் எப்ப பஸ் நிறுத்துவாங்கன்னே சொல்ல முடியாது. நீ என் பின்னாடி வராதடா. நான் ஏண்டி உன் பின்னாடி வரேன்? நீ போ. அழகான பொண்ணுங்களுக்கு ஆம்பளை பசங்க தான் பாதுகாப்பு. அதை இந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குதே. ச்சே, பணமும் போச்சு, ஏடிஎம் கார்டும் போச்சு. போயும் போயும் இவன் கூட போக வேண்டியதாயிடுச்சு. கார்ல போலான்னு பார்த்தா எங்க அப்பா காரை தொட கூட விட மாட்டேங்கிறாரு.
ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ வாட் போலாமா? யூ எவ்வளோ ரேட்னாலும் ஓகே. போடோ ராஸ்கல். ஓ பேக்ல சமாச்சாரம்லாம் வச்சிருக்கீங்களா? ஷட் அப். ரொம்ப ப்ரொஃபஷனலோ? ஏய் என்னடா இன்னுமா யூரின் போற? சீக்கிரம் வாடா. ஒரு உடம்பெல்லாம் நமன்னு அரிக்குதான். வந்து அவனை என்னன்னு கேளு. அடி பாவி. சிஸ்டர் சாரி பாய் see you. சொன்னா கேட்கணும் மச்சி. சொல்றத கேட்காம போனா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரோட்டோரம் பார்க் பண்ணி ரூட்டை மாத்தி விட்டுருவாங்க டோய். நெனப்பு தாண்டி உனக்கு. கடவாயில ஒண்ணு விட்டேன்னு வை, காலத்துக்கும் மறக்காது. என்னப்பா அது இந்த நேரத்துல ரோட்ல நடந்து போற? அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு மேலே ஏறியா? ஏய் இந்த மூஞ்சியை பார்த்து அந்த பொம்பளை பிள்ளைய நம்புது உனக்கு நம்பிக்கை வரலையா? வேகமா மேலே ஏறுப்பா. அதான் சொல்றாருல ஏறுப்பா. ஏறு ஏறு. கொடுப்பா என் தங்கம் அம்மு குட்டி இல்ல. சரிடா சரிடா, அப்பா வர்றேன். இந்த லாரி டிரைவர் பொழப்பு இருக்க தம்பி, யாருக்காக இந்த இன்ஜின் சூட்ல இருந்து வேகிறோமோ அவங்க பக்கத்துல இருந்து வாழ்றதுன்றது தானே. டேய் அங்க கூட என்ன கொடுக்குற? இந்தாப்பா. இல்ல வேணாங்க. வாங்கியா, வாங்கி சாப்பிடு. தேங்க்ஸுங்க. நோ தேங்க்ஸ். என்னது? இல்ல வேண்டாம். வாங்கி சாப்பிடுமா. இது வரைக்கும் உங்க அம்மா சாப்பாடை தானே சாப்பிட்டுருப்ப. ஆம்பளை சமைச்சது அற்புதமா இருக்கும். சாப்பிட்டு பாரு, மொத்த சட்னி காலி பண்ணிடுவேன். சாப்பிடு. டேய் எனக்கு வேணாம், நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிண்ணே. தம்பி